Good morning, friends and viewers. புஷ் சேனல் உங்களை இந்த அதிர்ச்சியான ரொம்ப ரகசியத்தை ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் எஸ்பி கலையமூர்த்தி சார் சொல்லுகிறார். கேட்கலாம் வாங்க. வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் புஷ் சேனல். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இஷ்டமில்லாதவங்க வீடியோ பார்க்குறதுக்கு கூட இஷ்டத்தை காட்ட வேண்டாம். அவ்வளோதானே. வியூவர்ஷிப் எல்லாம் ரொம்ப சூப்பராக வருது. பார்க்குறோங்க, என்ஜாய் பண்ணுறோங்க, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேங்க. பட் அதே நல்ல உள்ளத்தோட எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? தயவு செய்து லைக், சப்ஸ்கிரைப் புஷ் சேனல். ஸோ now we'll play the video. Let us see. நான் சொல்றது எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு இப்போ 2 பேரை சொல்லி கேட்டீங்க. முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள். இந்த முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய தைரியசாலி. தைரியத்துக்கு ஒப்பாரும் மிக்காரும் நீங்க சொல்லவே முடியாது. அதே போல முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் கடுமையான உழைப்பாளி. என்னுடைய பார்வையில இவங்க மிகப்பெரிய அறிவாளி, இவர் மிகப்பெரிய புத்திசாலி. இதுல எனக்கு நேர்ந்த அனுபவங்களை நீங்க கேக்குறீங்க. இதுவரைக்கும் நான் சொன்னதில்லை. நான் டெப்டி கமிஷனர் மயிலாப்பூர். என்னுடைய தாய்க்கு ஆப்ரேஷன் ஒன்று, பிரஸ்ட் கேன்சருங்கிறதுனால இன்னும் 95 வயது நல்லா இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கிளிப்பு courtesy News 7. அவங்க தான் எனக்கு மிகப்பெரிய ஆளுமையே. அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஹேமந்தராஜன் ஒரு டாக்டர் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் அதில் பண்ணுறதுக்காக அன்றைக்கு ஆப்ரேஷன். ஒவ்வொரு நாளும் நான் லோக்கல் டிசியாக இருக்கிறதுனால சண்முக ராஜேஸ்வரன் சொல்லி ஒரு டிசி இருந்தார். அவர், நான், மனோகரன் ஒரு செக்யூரிட்டி எஸ்பி, இப்போ ஜேசி ஐஜி இருக்கார். இவங்க எல்லாருமே செக்ரட்டரிஸ், சிஎம் கார்டனில் இருக்கிறவங்க, லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர் எல்லாருமே சிஎம் புறப்படும் போதும் வரும்போதும் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக செக்ரட்டரியேட் போகிற வரைக்கும் நாங்கள் தான் அதுக்கு முழு பொறுப்பு. அதனால டெய்லி இருப்போம். திரும்பி வரும்போது தினம் ஏதாவது நல்லது செய்யணும். முதல்ல மாண்புமிகு முதல்வர் அவங்க ஜெயலலிதா அவர்களை பற்றி சொல்கிறேன். அவங்க ஒவ்வொரு முறையும் அந்த பெட்டிஷன்ஸ் பூரா கலெக்ட் பண்ணி அவங்க வாசலில் நிற்பாங்க. அதை ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் போகிறவங்க ஒரு ஆஃப் அண்ட் அபவ் த ரேங்க் ஆஃப் எஸ்பி இருக்கணுங்கிறதுனால நான் தான் அதை எல்லாரும் கலெக்ட் பண்ணி என்கிட்ட டிஎஸ்பி கொடுப்பாங்க. நான் அவங்க கையில் கொடுப்பேன். பக்கத்தில் போய் எனிதிங் இம்பார்ட்டன்ட்னு கேட்டுட்டு உள்ளே போவோம் செக்ரட்டரியிலேருந்து வரும்போது. அப்போது எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்காக இவங்க எப்பொழுதும் காலையில் போனாங்கன்னா ஒரு 2 o'clock 3 o'clock மத்தியானம் லஞ்ச் கூட வர சொல்லி சாப்பிட்டுட்டு மாலையில் தான் வருவாங்க. நான் அங்கே மத்தியானம் ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 12:30 மணிக்கு அங்கே உட்காந்துருக்கும் போது கான்வாய் லெஃப்ட்னு மைக்கில் சொல்கிறோம். 8 நிமிஷம் செக்ரட்டரியேட்லேருந்து கார்டன் வர்றதுக்கு. எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்தே ஆகணும். நான் டியூட்டியில் இருக்கேன், லீவ் எடுக்கல. உடனே ராஜேந்திரன் ஒரு நல்ல டிரைவர், அவர்கிட்ட சொல்லி என்ன பண்ணவே தெரியாது, ஒரு நிமிஷமாவது முன்னாடி அங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வேகமாக அவர் இந்த சிக்னலில் தேனாம்பேட்டையிலேருந்து உள்ளே நுழைஞ்சு திரு ரஜினிகாந்த் அவர்கள் வீடு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, அது வழியாக போய் அப்படி நுழையிறோம் பின்னி ரோட்டில். அதுக்குள்ளே ராதாகிருஷ்ணன் சாலையில் பின்னி ரோட்டில் திரும்பிட்டாங்க சிஎம். அவங்க அங்கேருந்து பார்க்கும்போது என்னுடைய கார் ஃபாஸ்ட்டாக உள்ளே போகிறத ரிவால்விங் லைட்டோட ஒரு நல்ல இன்சிடென்ட் அதுக்காக சொல்கிறேன். உள்ளே போகிறத பார்த்துட்டாங்க. எல்லா ஆளுமைகளும் எப்படி மதிக்கிறாங்கிறதுக்காக உள்ளே போனோன்னே காரை நிறுத்தினோன்னா நான் பெட்டிஷனை கையில் கொடுத்தோன்னே, ஒய் ஸோ ஃபாஸ்ட், ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனி ஏதாவது உங்களுக்கு ஆணிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு என் மேலே உள்ள அக்கறையாக கேட்குறாங்க. இல்லைம்மா நீங்கள் வர்றதுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக அப்படின்னா நோன்னாங்க, சாரின்னு சொன்னேன். அப்படி உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனோன்னா அப்போ செக்ரட்டரி ஒன்றா இருந்தவங்க, அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன், அதில் இருந்தவர் நீங்கள் புறப்பட்டீங்கன்னொன்னே உங்களுக்கு முன்னாடி வர்றதுக்காக வேகமாக வந்திருக்காருமா. ஆப்ரேஷனா, என்ன ஆப்ரேஷன் கேட்குறாங்க. அவங்க கேன்சர் ஆப்ரேஷன்மா அப்படின்னொன்னே ஷிவாஸ் ஒரு பெரிய ஹியூமன் பீயிங் என்னை உள்ளே கூப்பிட்றாங்க. ஏன் நீங்கள் இதை சொல்லலை, லீவ் எடுத்துருக்க வேண்டாமா அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லைம்மா பாதுகாப்பு முக்கியங்கிறதுனால நான் லீவ் போடலை அப்படின்னு சொன்னேன். முடிஞ்சு போச்சு. ஒரு வாரம் கழித்து அப்போலோவில் போய் நான் பணம் கட்ட போகிறேன்.
2.25 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும். நான் வச்சிருந்த பணம், லோன் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் கொடுக்க போகிறேன். பணத்தை கையில் எடுத்து கொண்டு போய் கொடுக்க போகிறேன். இல்லை சார், சிஎம் பே பண்ணிட்டாங்க, உங்கள்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. எங்கள் அம்மாவும் பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்படி இன்னொன்று எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் ஒரு பெரிய பொக்கே வாங்கிட்டு, பர்மிஷன் வாங்கிட்டு, நான் சிஎம்மை பார்க்கணுன்ட்டு நான் கொண்டு போய் அந்த பொக்கேவை கொடுத்தேன். ஹவீஸ் ஒரு மதர்னு கேட்டேன். பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், அது மாதிரி பணம் வாங்கிக்க மாட்டேன். ஐ வில் நாட் ஃபர்கெட் இட் த்ரூ அவுட் மை லைஃப்மா, பிகாஸ் என்னோட அம்மாவுக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். யூ ரிச்லி டிசர்வ்ஸ் அது. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆக்சிலரேட்டர் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க ஒரு நக்சலைட் என்கவுண்டரில். அதை வந்து செக்ரட்டரியேட்டில் கையெழுத்து போட்டுட்டு அங்கேருந்து வரும்போது வந்து காரை நிறுத்தி, ஃப்ரம் டுடே யுவர் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், நாட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு. எல்லாரும் ஏன் கான்வாய் நிற்கிதுன்னு கேட்டாங்க. கலிமூர்த்தி கிட்ட சிஎம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் இதே சொன்னாங்க. 2005 வந்து எலெக்ஷனில் தோல்வியை தழுவினதுக்கு அப்புறம் அவங்க வர்றப்ப நாங்கள் எல்லாரும் போய் நின்னோம் கடைசியாக. என்ன நீங்கள்லாம் இன்னும் அங்கே இருக்கிறீங்க அப்படின்னாங்க. ஏன்னா அடுத்த கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா அங்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவேன். நான் சொன்னேன், அற்ற குளத்து அருநீர் பறவை போலன்னு சொல்லுவாங்கம்மா, இன்னும் நீங்கள் ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணல, யூ ஆர் அவர் சிஎம். உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவரோட அனுபவம் வித் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு செல்வி ஜெயலலிதா அவர்கள் he has explained. நம்மெல்லாம் கேட்டோம், மகிழ்ச்சியாக இருக்கா? அதே மகிழ்ச்சியோட லைக், சப்ஸ்கிரைப், push channel please. Thank you. God bless you all. Good night.